இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு உதாரணம், நான் ஒரு பாஸ்டர் வைங்க. இப்போ என் சபையில் விசுவாசிகள் போய் சுவிசேஷம் அறிவிங்கப்பா அப்படின்னு நான் ஒரு பாஸ்டர் சொல்லணும். விசுவாசிகள் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். இவன் திடீர்னு போய் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடறான்னு வைங்க. அப்போ அந்த பாஸ்டருக்கு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, எவனும் எங்கேயும் போகாதீங்கப்பா, ஒழுங்காக சர்ச்சைக்கு வாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவனை சுவிசேஷம் அறிவிக்க விடாமல் அவனை 4 சுவருக்குள்ளே வைக்கிறதும் ஏற்படுது. இதனால் இக்கால ஊழியர்கள் ஒருவேளை அவங்க சுவிசேஷம் பண்ணிக்கு போக முடியலையா, அல்லது அது பாஸ்டர் அப்படி செய்கிறது தப்பா, அல்லது இவன் சபைக்கு விரோதமாக போய் அந்த விசுவாசிகளையே ஒரு 4-5 குடும்பத்தை நீங்கள் சொன்ன மாதிரி என் சொந்தக்காரன் எங்கள் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லி அவன் பிரிச்சுட்டு போய் அவன் சபை ஆரம்பிக்கிறான். இதனால் இவாஞ்சலிசத்தை குறித்த புரிதல் பாஸ்டர்ஸ் இவாஞ்சலிஸ்ட்டை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு பாஸ்டர் ஒவ்வொரு சர்மன்லையும் அல்லது ஆல்டர்னேட் சர்மன்ஸ்லையாவது அவருடைய மெசேஜில் சர்மனில் சோல் வின்னிங், இவாஞ்சலிஸ்டிக், மிஷனரி சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அதையே பிரசங்கம் பண்ண சொல்லலை, அந்த சேலஞ்ச் வரணும் உள்ள. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு மாதத்தில் ஒரு சண்டேயாவது ஒரு மிஷன் லீடர் அல்லது ஒரு somebody who is a passionate soul winner அவங்களை கூப்பிட்டு புல்பிட்டில் ஏற்றணும். அந்த சேலஞ்சு கண்டிப்பாக வேணும். 2வது 3வது, ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆராதனை வச்சு எல்லாரும் விசுவாசிகளும் வாங்கன்னு சொல்லக்கூடாது. சண்டே மார்னிங் ஆராதனை வச்சிங்களா, அதோட விட்டுறணும். அதுக்கு பிறகு நீங்களே அவங்கள டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்து டைரக்ஷன் கொடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பி வைங்க. அது செய்யலை, அதை செய்யணும். ஒரு சின்ன தப்பாக சொல்லலை, ஆனால் எனக்கு கொஞ்சம் அதில் ஒரு ஆதங்கம் உண்டு.